Dear student, this is Jyothi Ramalingam. நம்ம இன்றைக்கி யூனிட் 1 10th சயின்ஸில் யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன் ஹார்ட் கொஸ்டின்ஸில் செகண்ட் சம் பார்க்கலாம். நேற்று ஃபஸ்ட் சம் போட்டு வீடியோ போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்றைக்கி செகண்ட் சம் போடுறேன், பாருங்கள், பார்க்கலாம். A heavy truck and bike are moving with the same kinetic energy. If the mass of the truck is 4 times that of the bike, then they calculate the ratio of their momenta. Ratio of momenta equal to 2:1. நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ட்ரக்கும் ஒரு பைக்கும் சேம் கைனட்டிக் எனர்ஜியில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி ரன்னிங் ஆகிட்டுருக்கப்ப ரேஷியோ, அதாவது ரேஷியோ ஆஃப் த மொமெண்ட்டாக கேட்குறாங்க. இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரக்கானது அந்த பைக்கினுடைய மாஸை போல் 4 times. ஓகே, அந்த பைக்குடைய வெயிட் என்னவோ மாஸ் என்னவோ அதுபோல் 4 times வந்து அந்த ட்ரக்கோடைய மாஸ், அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மூவிங் பாடி ஆஃப் இன்ட்டு mv² ஃபார்முலா தெரியும். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மூவிங் பாடி ஈக்குவல் டு ஆஃப் mv². சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம், 7th 8th இந்த ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க கைனட்டிக் எனர்ஜி தான் கொடுத்துருக்குறாங்க. எ ஹெவி ட்ரக் அண்ட் பைக் ஆர் மூவிங் வித் த சேம் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ அந்த ஃபார்முலா கண்டிப்பாக நமக்கு தெரியணும், ஆஃப் mv². எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி, பிங்கிறது வெலாசிட்டி. இப்போ நம்ம மறுபடியும் டேட்டா எடுத்து எழுத போகிறோம். மாஸ் ஆஃப் த ட்ரக் வந்து நான் எம்டின்னு எழுதிக்கிறேன். எம் வந்து மாசு, டீங்கிறது ட்ரக் அப்படிங்கிறதுனால முதல் எழுத்து டீன்னு போட்டுக்கிட்டேன். வெலாசிட்டி ஆஃப் த பைக்கு, வெலாசிட்டி ஆஃப் த ட்ரக் Vt. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ட்ரக் ஆஃப் இன்ட்டு mt இன்ட்டு Vt². இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேங்க. ஆஃப் அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த எம்முக்கு பதிலாக mt, விக்கு பதிலாக Vt² போட்டுக்கிட்டேன். அடுத்தது மாஸ் ஆஃப் த பைக் mb. இங்கே பிங்கிறது அந்த பைக்கை டினோட் பண்ணணும், நான் அதனால தான் mb போட்டிருக்கேன். வெலாசிட்டி ஆஃப் த பைக் vb. இந்த பிங்கிறது பைக்கை டினோட் பண்ணுறது. Therefore kinetic energy of the bike equal to half into mb into vb². அதே சேம் ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். எம்முக்கு பதிலாக mb, விக்கு பதிலாக vb². இது முக்கியமாக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ட்ரக்கும் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பைக்கும் சேம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ட்ரக்கும் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பைக்கும் சேம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ட்ரக்கோடைய கைனட்டிக் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆஃப் இன்ட்டு mt இன்ட்டு Vt². அதுதான் எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் டு பைக்குடைய கைனட்டிக் எனர்ஜி வந்து ஆஃப் இன்ட்டு mb இன்ட்டு vb². ரெண்டும் சேம் சொல்லிட்டு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதுதான் எழுதியிருக்கிறேன். ஆஃப் கேன்சல் ஆயிரும். இந்த mt வந்து ஈக்குவல் டு 4 mb, இது அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது ட்ரக்கோடைய மாசானது பைக்குடைய மாசை போல் 4 times. அதுதான் எம்டிங்கிறது மாஸ் ஆஃப் த ட்ரக், எம்பிங்கிறது மாஸ் ஆஃப் த பைக். அப்போ மாஸ் ஆஃப் த பைக்கை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எம்டிக்கு ஈக்குவல். இந்த எம்டிக்கு பதிலாக நான் எம்பி போட்டுக்கிறேன், இந்த 4 mb போட்டுக்கிறேன். இந்த எம்டி இருக்குல்ல, இந்த எம்டிக்கு பதிலாக இந்த 4 mb போட்டுக்கிறேன். இந்த Vt² அப்படி எழுதிக்கிறேன். ஓகே, இந்த mb vb² எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த எம்பிக்கு மறுபடியும் கேன்சல் ஆகிரும். மீதி என்ன இருக்குது, இந்த Vt² அப்படியே போட்டுக்கிறேன். இந்த vb² இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்தோன்னா கீழே வந்துடும், டிவிஷனில் வந்துடும். இங்கே vb² இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று இருக்குது ரைட் சைடு இருக்குது, அது மேலே வந்துடும். இந்த 4 வந்து இந்த பக்கம் ரைட் சைடு போச்சுன்னா கீழே போயிடும், 1/4 கிடைக்கும். அதாவது Vt²/vb² ஈக்குவல் டு 1/4. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் போயிடும். Vt/vb ஈக்குவல் டு 1/2. 1க்கு ஸ்கொயர் ரூட் 1 தான், 4க்கு ஸ்கொயர் ரூட் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி வச்சுக்கலாம். இது ஒரு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதாவது Vt/vb ஈக்குவல் டு 1/2. வெலாசிட்டி ஆஃப் ட்ரக், அது ட்ரக்குக்கும் அதாவது வெலாசிட்டி ஆஃப் பைக்குக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது மொமெண்டம் ஆஃப் த ட்ரக். ஏன்னா அவங்க ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம் தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் பார்க்கணும். pt ஈக்குவல் டு mt இன்ட்டு Vt. இது காமன் ஃபார்முலா நமக்கு தெரியும்.
10th புக்கில் இருக்குது. P ஈக்குவல் டு M இன்ட்டு V, அதாவது மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் PT ஈக்குவல் டு MT இன்ட்டு VT, மொமெண்டம் ஆஃப் த பைக் PB ஈக்குவல் டு MB இன்ட்டு VB. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் தியர் மொமெண்டா. ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம் ஆஃப் ட்ரக் அண்ட் பைக் ஈக்குவல் டு PT பை PB ஈக்குவல் டு PT வந்து MT VT, PBக்கு ஈக்குவலாக MB VB. இதை மறுபடியும் எழுதியிருக்கிறேன். PT பை PB ஈக்குவல் டு MT VT பை MB VB ஈக்குவல் டு MT உடைய வேல்யூ 4MBன்னு தெரியும். அப்போ MT ஈக்குவலாக 4MB நான் போட்டுக்கிட்டேன். இந்த VT அப்படியே இருக்குது. MB VB எழுதிட்டேன். இப்போ MB கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? 4 அப்படி எழுதியிருக்கேன். இந்த ஒன்றுங்கிறது கண்டிப்பாக அங்கே இருக்கும். 4/1 இன்ட்டு VT பை VBன்னு எழுதியிருக்கிறேன். VT பை VB ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 1/2. அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இந்த 4/1 அப்படியே இருக்கும். இந்த VT பை VB போல் அந்த 1/2 நான் இங்கே எழுதிக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 2 × 1 2, 1 × 1 1. அப்போ PT, therefore PT by PB ஈக்குவல் டு PT is to PB ஈக்குவல் டு 2:1. அதாவது ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம் ஆஃப் ட்ரக் அண்ட் பைக் PT is to PB ஈக்குவல் டு 2:1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.